எங்கள் அம்மாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான். சின்ன வயசுலேருந்து 2 பேரும் ஒன்றா படித்தாங்க. அவங்க ரீசெண்டாக பொங்கல் அப்போ 2015 அப்போ பொங்கல் அப்போ கரெக்டாக இறந்துட்டாங்க. அது வந்து ஆக்சிடென்ட்னு சொல்லிட்டாங்க. டெத்துக்கெலாம் போயிட்டு ஒரு அடுத்த நாளே அம்மா கனவுல என்னன்னா, அது வந்து ஆக்சிடென்ட் கிடையாது, அது வந்து மர்டர் அப்படின்னு சொல்லிட்டு எந்த மாதிரி நடந்துச்சு என்னன்றது எங்கள் அம்மாவுக்கு அன்னைக்கே கனவுல வருது. எங்கள் அம்மா எங்கள் வீட்டில் எல்லாருக்கிட்டையுமே சொல்லிட்டு அழுகுறாங்க. இந்த மாதிரி அவன் வந்து கனவுல வந்து சொல்கிறான், அவன் வந்து ஆக்சிடென்ட் கிடையாது, இந்த மாதிரி கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு. போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்து ஒரு மந்த்துக்கு அப்புறம் விசாரிச்சதுக்கப்புறம் தெரியுது அது வந்து மர்டர், ஆக்சிடென்ட் கிடையாது அப்படின்ட்டு தெரிய வருது. ஒரு பிணத்தை எரிக்கும் போது அது கை காலெல்லாம் அப்படியே தூக்கும். இது எல்லாருக்குமே தெரியும். அந்த பையன் அப்போ திரும்பி பார்க்குறப்ப அந்த கையை காலை தூக்கியிருக்கும். அதில் பயந்து போய் வந்தவனை இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு சின்ன பையனை மது கொடுத்தாங்க அது கொடுத்தாங்கன்னு இவரே மது பழக்கத்துக்கு உள்ளாக்கியிருக்காரு. இதுவே ஒரு பெரிய தப்பு. இப்போ வந்து என்னோட அம்மாச்சி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க இறந்ததை விட எனக்கு ஒரு பெரிய இழப்பு எதுவுமே கிடையாது. என்ன சின்ன பிள்ளையில இருந்து எனக்கு அம்மா வளர்த்ததை விட என்ன வந்து அம்மாச்சி தான் வளர்த்தாங்க. நான் இப்போ உங்ககிட்ட பேசிட்டு இருக்கப்ப என்னோட அம்மாச்சியோட முகம் தெரியுது எனக்கு. ஆனா அது பேய் கிடையாது, என்னோட நினைவுல. அது இன்னொரு விஷயத்தை நான் தெளிவா சொல்றேன். அவங்க என்னோட கனவுல வரணும் அப்படின்றதுக்காக நான் தூங்குறதுக்கு முன்னாடி அவங்கள ஏதோ ஒரு யாரோ சொல்லி ஏதோ ஒரு நம்பர் அதுக்காக நான் தூங்குறப்ப முன்னாடி எப்படி டேப்லெட் போட்டு படுப்பாங்க சில பேர், அவங்களோட நல்ல தூக்கம் அவங்கள. அதனால எனக்கு பிடிச்ச அம்மாச்சியை நான் நினைச்சிட்டே நான் படுப்பேன். என்னைக்காவது ஒரு நாள் கனவுல வருவாங்க அப்படின்னு நம்பிக்கை எனக்கு. இப்போ பேய் இருக்குன்னு சொன்னா நீங்களா நம்ப மாட்டீங்க. நான் பேய் கூட்டிட்டு தான் வந்திருக்கேன். அது வந்திருக்கீங்களா? ஆமா, பேய் கூட்டிட்டு தான் வந்திருக்கேன். நம்பணுமா நீங்க? கண்ணை மூடுங்க எல்லாரும். கண்ணை திறந்துருங்க. பேய் இருக்கா இல்லையான்ட்டு நீங்க ஒரு விவாதத்துக்குள்ளே இருக்கிறீங்க. அப்ப பேய் இருக்குன்னு நீங்க வந்து நம்பணும்னா அப்ப யார் சொன்னாலும் நாங்க சொல்ற கதையெல்லாம் உங்களுக்கு வந்து பொய்யாதான் இருக்கும். நீங்க வந்து ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தான் நீங்க கேட்பீங்க. இது வந்து நாங்களுமே பேய் இருக்குன்னு ஆரம்பத்துல நம்ப கிடையாது. நாங்க வந்து உணர்ந்ததுனால தான் நாங்க பேய் இருக்குன்னு சொல்லிட்டு நம்புறோம். அப்படி நான் எப்படி உணர்ந்திருக்கேன்னா, எங்க வீட்டுல எங்க அம்மாவுக்கே பேய் பிடிச்சிருக்கு. அவங்களோட கேரக்டரே சுத்தமா வேற மாதிரி மாறிடுச்சு. யாரோ மாதிரி யாரோ ஒரு பையன், அவங்களோட வாய்ஸும் வேற மாதிரி மாறிடுச்சு, ஆட்டிடியூட் வேற மாதிரி மாறிடுச்சு. இந்த மாதிரி நான் இந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டேன், நான் இன்னும் வாழ்ந்து இந்த உலகத்துல எதையுமே நான் அனுபவிக்கல, எனக்கு வந்து ஒரு உடம்பு வேணும், நான் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிட்டு நான் என்னென்னலாம் பண்ணலையோ அதெல்லாம் பண்ணிட்டு நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா உருவத்துல சொல்லும் போது, இப்ப அவங்களுக்கு என்ன சார் அவசியம் இருக்கு? எங்க வீட்டுல அவங்க அந்த மாதிரி பண்ணணும்னு என்ன அவசியம் இருக்கு? அதுக்கு அடுத்து என்னன்னா, எங்க அம்மாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான். சின்ன வயசுல இருந்து 2 பேரும் ஒண்ணா படிச்சாங்க. அவங்க ரீசெண்டாக பொங்கல் அப்போ 2015 அப்போ பொங்கல் அப்போ கரெக்டாக இறந்துட்டாங்க. அது வந்து ஆக்சிடென்ட்னு சொல்லிட்டாங்க. டெத்துக்கெலாம் போயிட்டு ஒரு அடுத்த நாளே அம்மா கனவுல என்னன்னா, அது வந்து ஆக்சிடென்ட் கிடையாது, அது வந்து மர்டர் அப்படின்னு சொல்லிட்டு எந்த மாதிரி நடந்துச்சு என்னன்றது எங்கள் அம்மாவுக்கு அன்னைக்கே கனவுல வருது. எங்கள் அம்மா எங்கள் வீட்டில் எல்லாருக்கிட்டையுமே சொல்லிட்டு அழுகுறாங்க. இந்த மாதிரி அவன் வந்து கனவுல வந்து சொல்கிறான், அவன் வந்து ஆக்சிடென்ட் கிடையாது, இந்த மாதிரி கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு. போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்து ஒரு மந்த்துக்கு அப்புறம் விசாரிச்சதுக்கு அப்புறம் தெரியுது அது வந்து மர்டர், ஆக்சிடென்ட் கிடையாது அப்படின்ட்டு தெரிய வருது. இப்போ இவ்வளவு தூரம் அவங்க வாழ்க்கையில் நடந்த கதைகளையும் தன்னுடைய வீட்டுக்கும் தன்னை தேடி வந்தவர்களுடைய கதையும் அவங்க சொன்னாங்க. இவங்கெல்லாம் வந்து நாங்களாம் பேயை ஓட்டுறோம், என்னை நாடி வந்தவர்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருந்தது, நாங்கள் தீர்த்திருக்கோம்னு சொல்கிறது ஒரு கூட்டமாக சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் மேலே இருக்கிறவங்க எங்கள் அம்மாவுக்கு நடந்தது, எனக்கு நடந்தது, எனக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க நடந்தது, நான் பார்த்தேன் அப்படிங்கிற கதைகள் எல்லாமே இங்கே கேட்டோம். இவ்வளோ கதைகள் நம்ம கேட்டதுக்கு அப்புறமும் உங்களுக்கு அது மேலே நம்பிக்கை இல்லையா? என்னால் இன்னும் நம்ப முடியல. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நம்ம சங்கிலி போட்டிருக்க தாத்தா வந்து சொன்னார், இந்த மாதிரி ஸ்கூல் பையன் வந்து சுடுகாட்டு வழியாக நடந்துட்டு போயிட்டு இருந்தான். ஸோ அவர் என்னன்னு கேட்டப்ப ஒரு பிணம் வந்து எரிஞ்சிட்டு இருந்தது, அதை பார்த்துருக்கா, உடனே பேய் வந்துருச்சுன்னு. நான் எப்படி பார்க்குறேன்னா, நானும் அரசு பள்ளியில் தான் படித்தேன். என்னோட ஸ்கூலும் சுடுகாட்டுக்கு மேலே தான் என்னோட ஸ்கூல் கட்டியிருக்காங்க, ஆப்போசிட்லேயும் சுடுகாடு தான் இருக்குது. நான் 12 வருஷமாக அந்த பக்கம் தான் போயிட்டு வந்திருக்கேன். இன்னும் சொல்ல போனால் என்னோட கொள்ளுப்பாட்டி ஒருத்தவங்க இறந்துட்டாங்க, அவங்களையும் எரிக்க தான் எரிச்சாங்க. அவங்களோட மறுநாள் போயிட்டு அவங்களோட எலும்பு எல்லாமே நான் கூட போய் நானும் சுடுகாட்டுக்கு போய் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த மாதிரி நான் எதுவும் ஃபீல் பண்ணலை. அவர் சொன்னதையும் நம்ம இன்னும் கொஞ்சம் உள்ளே ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா, ஒரு பிணத்தை எரிக்கும் போது அது கை காலெல்லாம் அப்படியே தூக்கும். இது எல்லாருக்குமே தெரியும். அந்த பையன் அப்போ திரும்பி பார்க்குறப்ப அந்த கையை காலை தூக்கியிருக்கும். அதில் பயந்து போய் வந்தவனை இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு சின்ன பையனை மது கொடுத்தாங்க அது கொடுத்தாங்கன்னு இவரே மது பழக்கத்துக்கு உள்ளாக்கியிருக்காரு. இதுவே ஒரு பெரிய தப்பு. நீங்கள் வேலையாகணுமா? நீங்கள் வேலையாகத்தானே? இல்லை, அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் எப்படி பேய்க்கு வேணுங்கிறத வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ, ஒரு சின்ன பையனுக்கு பேயை ஓட்டும் போது மது கொடுக்க முடியாது, வேற ஏதாவது கேளு அப்படின்னு நீங்கள் ஏன் கேட்கலன்னு கேட்குறாங்க. அந்த பையனோட உயிர் அங்கே முக்கியம். அந்த இடத்துல அவர் எதனோ ஒன்று பண்ணி அந்த பையனை காப்பாற்றணும், அதுதான் அவருக்கு வேலைங்க. இப்போ அந்த நேரத்தில் அது குடிக்குது இது கேட்குதுன்னு சொல்றீங்க. நான் பார்த்தது எல்லாமே சாப்பாடுமே கேட்டிருக்காங்க, கரும்புச்சாருமே கேட்டிருக்காங்க.
நான் என்ன சொல்றேன்னா அந்த 1 day or 2 day அவங்க விரட்டுற வரைக்கும் கோயிலுக்கு போய் விரட்டுறாங்களோ யார்கிட்டயோ போய் விரட்டுறாங்களோ ஆனால் அந்த இன்சிடென்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க பேக் டு நார்மலாக இருப்பாங்க. அந்த 2 நாள் நான் பார்த்த அந்த அக்காவோ அந்த அம்மாவோ அந்த சித்தியோ அதுக்கப்புறம் இருக்கவே மாட்டாங்க. அது எப்படி நடக்குதுன்றது தான் எனக்கு சந்தேகமே. அதனால நான் அதை நம்பிட்டு இருக்கேன் இன்னும். அதாவது அப்நார்மலா இருந்தவங்க நார்மல் ஆயிடுறாங்க. ஸோ அதனால என்னால் அதை வந்து முழுசா அந்த நம்பாம மேஜிக் இருக்க எப்படி முடியல. நடக்குதுங்கிறதா உங்களுக்குள்ள கேள்வியா இருக்கு. எக்ஸாக்ட்லி. ஸோ சம் நெகட்டிவிட்டி இருக்கு, சம்திங் நடக்குது. இல்ல அவர் ஒரு விஷயம் என்ன சொல்றாருன்னா, ஆரம்பத்துல இருந்தே அவங்க அப்படி இருந்தா பரவாயில்ல, நல்லா இருந்தவங்க திடீர்னு அப்நார்மல் ஆயிடுறாங்க. அதெல்லாம் முடிஞ்ச உடனே பேயை ஓட்டுற வேலையெல்லாம் முடிஞ்ச உடனே மறுபடியும் நார்மல் ஆயிடுறாங்க. அப்போ எனக்கு அதை நம்ப வேண்டியதா இருக்கு. அந்த நார்மலுக்கும் அப்நார்மலுக்குமான ஒரு டிஃபரன்ஸ் மட்டும் நான் சொல்றேன் சார். இப்போ வந்து நம்ம வீட்டில் வந்து அம்மாவோ அப்பாவோ அல்லது அக்காவோ தம்பியோ நமக்கு உறவுக்கு நெருக்கமானவங்க இறந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இறந்துட்டா அந்த இழப்பை அந்த இடத்துல தாங்க முடியாதுதான். ஆனா நம்ம அழுதாலும் அதுக்கடுத்து ஆக வேண்டிய சில முக்கியமான வேலைகளுக்காக அழுகையை நிறுத்திட்டு நம்ம அடுத்த கட்ட கடமையை நோக்கி நம்ம போறோம்ல. இதுக்கு தான் நார்மலுக்கும் அப்நார்மலுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். ஒரு உணர்ச்சி வசப்படுறத வந்து சாமி ஆடுறாங்க, உணர்ச்சி வசப்படுறது வந்து பேய் ஆடுறாங்க அப்படின்ட்டுலாம் போகக்கூடாது. உளவியல் ரீதியா அவங்களுக்கு ஒரு சிக்கல் இருக்கும். இப்போ எதுவும் இல்லை, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் சார். இப்போ வந்து என்னோட அம்மாச்சி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க இறந்ததை விட எனக்கு ஒரு பெரிய இழப்பு எதுவுமே கிடையாது. என்ன சின்ன பிள்ளையில இருந்து எனக்கு அம்மா வளர்த்ததை விட என்ன வந்து அம்மாச்சி தான் வளர்த்தாங்க. நான் இப்போ உங்ககிட்ட பேசிட்டு இருக்கப்ப என்னோட அம்மாச்சியோட முகம் தெரியுது எனக்கு. ஆனா அது பேய் கிடையாது, என்னோட நினைவுல அது. இன்னொரு விஷயத்தை நான் தெளிவா சொல்றேன். அவங்க என்னோட கனவுல வரணும் அப்படின்றதுக்காக நான் தூங்குறதுக்கு முன்னாடி அவங்கள யாரோ சொல்லி ஏதோ ஒரு நம்பர் அதுக்காக நான் தூங்குறப்ப முன்னாடி எப்படி டேப்லெட் போட்டு படுப்பாங்க சில பேர், அவங்களோட நல்ல தூக்கம் அவங்கள. அதனால எனக்கு பிடிச்ச அம்மாச்சியை நான் நினைச்சிட்டே நான் படுப்பேன். என்னைக்காவது ஒரு நாள் கனவுல வருவாங்க அப்படின்னு நம்பிக்கை எனக்கு. யாரோ ஒருத்தவங்களோட மொழியை வந்து இவங்க பேசுறதாகவும், யாரோ ஒருத்தரோட உணவை இவங்க வந்து உண்றதாகவும், ஏதோ ஒரு இவங்க கிட்ட ஒரு சில மாற்றங்கள், இவங்க நடவடிக்கைகள் சில மாற்றங்கள் இருக்கிறதாகவும் அவங்க தெரியப்படுத்துறத வந்து பேய் பிசாசு அப்படின்றத எதை வச்சு உறுதி பண்றாங்க. இப்ப நான் அந்த மாதிரி நடந்துக்கிட்டேன் அப்படின்னா நான் மனநல பாதிக்கப்பட்டதா நீங்க சொல்லுவீங்களா, இல்ல ஒரு பூசாரியிட கொண்டு போய் நான் நிறுத்துவீங்களா? அறிவு ரீதியா அணுக வேண்டிய விஷயத்தையும் மருத்துவ ரீதியா அணுக வேண்டிய விஷயத்தையும் நீங்க மூட நம்பிக்கையா கொண்டு போய் வேலை செய்றீங்க சார். எல்லா இடத்துலயுமே எக்ஸெப்ஷன் இருக்கும் சார். ஒருத்தவங்க போலியா இருந்துட்டு போலியா பண்றவங்க இருக்க தான் செய்வாங்க. அதுக்குன்னு நார்மலா இருக்கதை இது பண்ண முடியாது. ஏன் டாக்டர்ஸ் தான் ஏமாத்துறாங்க, அதை நம்ம சொல்ல முடியாதுல்ல. நான் என்ன சொல்றேன்னா, அவர் சொல்ற மாதிரி மெடிக்கலா ட்ரீட் பண்ணலாம், அதுல ரிசல்ட் கிடைக்கிறது இல்ல. ஒரு வைக்கல் உற்பத்தி பண்ணிடலாம், ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் இன்னொரு டாக்டரை உற்பத்தி பண்ணிடலாம், ஒரு டிரைவரை உற்பத்தி பண்ணிடலாம். ஆனா ஒரு அனுபவசாலியை இன்னொரு அனுபவசாலியா உற்பத்தி பண்ண முடியாது. சரிங்களா? தான் உணர்ந்ததை நெருப்பு சுடணும், உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். முள்ளு குத்தி ஆபரேஷன் பண்ணவங்களும் உண்டு, அழகு போட்டு மெடிசனே போகாம ஆறுனவங்களும் உண்டு. இது எப்படி சாத்தியம்? ஏன் அந்த அளவை கொஞ்சம் இன்னும் ஒரு 2 அடி மேலே ஏத்தி குத்திக்கங்களே பாத்துக்கலாம். இல்ல இது எப்படி சாத்தியம்? இல்ல இன்னும் ஒரு 1/2 அடி மேலே ஏத்தி குதிங்க. அந்த அளவை உதப்புல குத்துறாங்க, மேலே ஏத்தி குதிங்க. கரெக்ட்டா இருக்கும். வாயில குத்துறாங்க, எல்லா இடத்துலயும் தான் நான் ஒத்துக்கிறேன். உங்களோட ஏதோ மெடிசன் எடுத்துக்கறாங்க, உங்களோட வரமோ என்ன சொல்ல போனோம்னா தீய சக்தியை எதிர்த்து நிக்கிற அந்த ஒரு திறனும் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா நீங்க குத்துற அளவை கொஞ்சம் மேலே ஏத்தி குதிங்க. நான் கண்டிப்பா ஏத்துக்கிறேன். அந்த மாதிரி செய்யப்படுது. தீமிரிக்கிறது அப்ப பொய்யா? தீமிரிக்கிறது பொய்யா? தீமிரிக்கிறது பொய்யான்னு கேக்குறேன். தீமிரிக்கிறது பொய்யா? அதுக்கு அறிவியல் ரீதியா ஒரே ஒரு பதில். இங்க பாருங்க, கரித்துண்டு இருக்கு பாருங்க, அடுப்பு கரித்துண்டு, அதை கையில எடுத்து போட்டுருவோம். ஆனா நம்ம உல கொதிக்கிற அந்த தட்டை எடுக்கிறதுக்கு ஒரு துணியை தேடுறோம்ல. அதுக்கு காரணம் என்ன? உலோகம் வந்து உடனடியா சூட்டை கடத்தும், கறி கடத்தாது. அதனாலதான் அவருக்கு வந்து இந்த பாருங்க, ஐயா நான் என்ன சொல்றேன், 10 கம்பியை நான் படுக்க போடுறேன், நீ அதை நடந்துரு பாக்குற. நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, 10 கம்பியை நான் படுக்க போடுறேன், நீ நடந்துரு. நான் சொல்றத கேக்குறேன். நீங்க சயின்ஸ்னு சொல்றீங்கல்ல, நான் ஒரு விஷயம் சொல்றேன். என்ன இல்ல அவர் ஒரு விஷயம் என்ன சொல்றாருன்னா, நீங்க தீ மிதிக்கிறத நம்புறீங்க, அவங்களுக்கு இந்த காயம் இல்லாம தீ மிதிச்சு இந்த பக்கம் வந்துடுறாங்க. அதே நேரத்துல ஒரு பழுக்கு கம்பியை போட்டு ஒரு 10 கம்பியை போட்டு அவங்களால நடந்து வர முடியுமான்னு கேக்குறாரு. யோசிக்கிறாரு, பயப்படுறாரு. நடக்க முடியாது. இப்ப ஒத்துக்கிறேன், 10 கம்பியை கொண்டு வாங்க, அவர் நடந்துட்டாரு, நான் அந்த பக்கத்துல போய் உட்கார்றேன். இல்ல அதெல்லாம் நடக்கலாங்க, அதெல்லாம் அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. அருவா மேல யோசிக்கிறதுக்கு இதுல ஒண்ணும் இல்ல. கம்பியை போட்டு நடக்கணும் அப்படின்றத அப்ப அந்த காலத்துல அவங்க அந்த இதெல்லாம் சொல்லி வச்சுட்டு போனது அதெல்லாம் பொய்யா? கல்வி அறிவு வந்ததுக்கு அப்புறம் எப்படி பழமைவாதத்தை கொண்டாந்து எங்கிட்ட திணிக்க முடியும்? கல்வி அறிவு வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு கிராமத்துல இருந்து நகரத்துல இருந்து பேயாடுறது கம்மியா இருக்கா இல்லையா? அதுக்கு காரணம் கல்வி தானே.